நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா, பார்ஷியல் டெரிவேட்டிவ் பத்தி பார்க்கல. ஆர்டினரி டெரிவேட்டிவ் பத்தி தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே சார். வேரியபிள் பார்த்தா 2 வேரியபிள். ஒண்ணு டிபெண்டன்ட் வேரியபிள், இன்னொன்னு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அத பத்தி நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கணும்ல, உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட்னால. 2 வேரியபிள் இல்லாத 3, 4 வேரியபிள் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் டெரிவேட்டிவ். அது எப்படி சார் பார்ஷியல் டெரிவேட்டிவ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, மேபி நான் இஜெட்ன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். உங்க ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாரி மாறும். நம்ம ப்ராப்ளத்துக்கு போகும்போது அது வேரியபிள் மாத்திக்கலாம். ஓகே அது சார். எப்படி இருக்குன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் இந்த கான்செப்ட்ல இருக்குங்க. சரிங்களாம்மா? இப்ப ஓகே இங்க சார். இஜெட்ங்கிறது என்னன்னா, இஜெட் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஏன்னா, இஜெட் வந்து ஏன் டிபெண்டன்ட் வேரியபிள்னா, எக்ஸ்‌க்கு ஒய்க்கு இன்புட் குடுக்கும்போது தான் இஜெட்டோட வேல்யூ அவுட்புட்டா கிடைக்கும். அப்பன்னா இஜெட்ங்கிறது இன்னொருத்தர சார்ந்து இருக்கிறாங்க. எக்ஸ், ஒய்யோட வேல்யூ சார்ந்து இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா, இஜெட்‌க்கு நேம் வந்து என்ன சொல்றாங்க? டிபெண்டன்ட் வேரியபிள். எக்ஸ், ஒய் ஓகே. வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அது என்ன இண்டிபெண்டன்ட் வேரியபிள்? எக்ஸ்‌க்கு எனி வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு தேவையானத எடுத்துக்குவேன். ஒய்க்கு அவனுக்கு தேவையான வேல்யூ எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அந்த மாரி கான்செப்ட் வந்தா அதுக்கு பேரு வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அண்ட் இஜெட் பொறுத்தவரைக்கும் எக்ஸ், ஒய் வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சா தான் இஜெட்டோட வேல்யூ தெரியும். சரிங்களா? தெரியாது. ஃபார் த ஓகே எக்ஸாம்பிள் சார். இஜெட் ஈக்குவல் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஒய் ஸ்கொயர்டுன்னு வருது. அப்படின்னா மீனிங் என்ன? இஜெட்டுக்கு வேல்யூ அப்ளை பண்ண முடியாது. நமக்கு எக்ஸ்‌க்கு வந்து 1ஓ, ஒய்க்கு வந்து 2ஓ ஏதோ ஒரு வேல்யூ போடும்போது ஆட்டோமேட்டிக்கா இஜெட்டோட வேல்யூ வந்துரும். சரிங்களா? ஆமா சார். அப்ப என்னது? இஜெட் வந்து எக்ஸ், ஒய்யோட வேல்யூ பொறுத்து இஜெட் சேஞ்ச் ஆகுறனால டிபெண்டன்ட் வேரியபிள்ங்கிறாங்க. இது மட்டும் பேசிக் ஓகே. தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் போக ஓகே போக சார். ப்ராப்ளம் தெரியும். பார்க்கலாம். நீங்க இந்த அளவுக்கு டீப்பா தெரியணும்னு இல்ல. இதுதான் சொல்ல வேண்டும்ங்கறத சொல்லிடுறேன். பார்ஷியல் டெரிவேட்டிவ் வேணும்னு. சரி இப்ப ஓகே. பார்ஷியல் டெரிவேட்டிவ் என்ன நோட்டேஷன் நோட் பண்றாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் ஆர்டினரி டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா டி பை டிஎக்ஸ்ன்னு நம்ம நோட் பண்ணோம். சரிங்களா? ஆமா சார். இப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ் வந்து என்னங்கிறாங்கன்னா 2 நோட்டேஷன் வரும். டோ பை டோ எக்ஸ் அண்ட் டோ பை டோ ஒய். சரிங்களா? இதுதான் வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவோட நோட்டேஷன். இதுக்கு பேரு டோ. ஓகேங்களா? இந்த மாரி வந்து ஓகே. அதுக்கு பேரு டோ. சரிங்களா? சரி அது பேரு ஓகே. பார்ஷியல் டெரிவேட்டிவ். அப்ப என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம எப்படி போட்டோம்? y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னா நம்ம என்ன போட்டோம்? y டேஷ் ஈக்குவல் டு டிஒய். டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு சூப்பர். ஓகே கரெக்ட் தான் கரெக்ட். dy பை dx நெறைய நோட்டேஷன் இருக்குது. dy பை dx y டேஷ் y1 வந்தது. கரெக்ட்டா கண்ணு? ஆமா சார். இப்ப இங்க என்ன நடக்குன்னா, டோ எஃப் பை டோ எக்ஸ். அதனோட நோட்டேஷன் என்னன்னா, எஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். இங்க கீழ வந்து எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஏன்னா இங்க 2 வேரியபிள் இருக்குல்ல. நீ எக்ஸ பொறுத்து பண்றியா? இல்ல ஒய்ய பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றியா? எனக்கு தெரியாது. அப்ப அதனால இப்ப எக்ஸ்ன்னா இங்க எக்ஸ் போடணும். அதே டோ எஃப் பை டோ ஒய் அப்படின்னு நோட் பண்ணீங்கன்னா, அதுக்கு பேர் என்னது? எஃப் ஒய். ஓகே சார். ஏதாச்சும் டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார். சரி ஓகே. இது செகண்ட் டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 2 வரும்போது, செகண்ட் டெரிவேட்டிவ் மொத்தம் 3 வருதுடா கண்ணு. அது எப்படி வருதுன்னு பார்த்தலாமா? ஓகே சார். டோ ஸ்கொயர்ட் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்ட் டோ ஸ்கொயர்ட் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர்ட் அடுத்த டைம் டோ ஸ்கொயர்ட் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் ரெண்டோட காம்பினேஷன் சேர்த்து வரும். இது 3 டெரிவேட்டிவ்ஸ் வந்து நம்மளுடைய செகண்ட் டெரிவேட்டிவ். ஓகே சார். இதெல்லாம் ஏங்க சார் சொல்றேன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ப்ராப்ளம் போடும்போது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரியாம்மா? ஓகே சார். சரி இத வச்சு ஒரு சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறேன். அப்ப அதுலருந்து நம்ம உனக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அதுலருந்து ஒன் பை ஒன்னா மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். இஜெட் ஈக்குவல் டு நான் ஆல்ரெடி எடுத்ததுதான். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்ட்டாங்க. இப்ப நம்மளோட ஓகே சார். கொஸ்டின் கேக்குறாங்க. டோ எஃப் பை டோ எக்ஸ் மேல இருக்கிற நோட்டேஷன் எல்லாமே கேக்குறாங்க. டோ எஃப் பை டோ எக்ஸ், டோ எஃப் பை டோ ஒய் and dou f by dou squared f by dou x squared dou squared f by dou y squared and dou squared f by dou x dou y இத்தனையும் கேக்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒன் பை ஒன்னா சொல்லி கொடுக்குறேன். பொறுமையா பாருங்க. டவுட் இருந்தா உடனே கேட்டுக்காரதுனா சரிங்களா? ஓகே சார். dou f by dou x எப்படி கண்டுபிடிக்கிறதுனா that is equal to dou by dou x of x squared plus y squared. இதை உள்ள ஸ்பிளிட் அப் பண்ணும்போது டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர். ஓகேவாமா? ஓகே சார். சரி இங்க பாருங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எக்ஸ் ஒய் என்ன சொல்லிட்டேன்? இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இஜெட் இஸ் கால்ட் ஏ டிபெண்டன்ட் வேரியபிள். சரிங்களா? அப்ப இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இருக்கும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ங்கும் போது
y வந்து என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட்டா ரன் ஆகும். ஏன்னா 2 பேரும் இண்டிபெண்டன்ட். இப்ப நான் என்னாச்சும் முடிவு பண்ணா உனக்கு பாதிப்பு ஆகாது. நீ என்னாச்சும் முடிவு பண்ணா எனக்கு பாதிப்பு ஆகாது. அப்படிங்கும்போது என்ன? நீ என்ன வேணா முடிவு பண்ணிக்க, நான் என்ன வேணா முடிவு பண்ணிக்க. ஏதோ ஒரு விஷயத்த பொறுத்தவரைக்கும். சரிங்களா? ஓகே சார். அப்ப நீ என்ன பண்ணாலும் எனக்கு பாதிப்பு இல்லைன்னா என்னது? ஏன்னா நான் கான்ஸ்டன்ட். நான் வெளிய போன மாரி தான். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன ஆகும்? ஆமாம் என்னோட சார். டெரிவேட்டிவ் என்ன ஆகும்? 0 ஆயிரும். ஓகே சார். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ங்கும்போது, இவங்க 2 பேரும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ங்கும்போது, சரிங்களா? என்ன ஆகும்? அதனோட ம். வேல்யூ 0 வரும். அப்ப இது என்ன ஆகும்? இது இது x பவர் n ஃபார்ம்ல 2x னும். இத வந்து டோ f பை டோ x ஓட வேல்யூ. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கிடாதீங்க. இல்ல சார். சரி அதே மாரி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப நீங்களே இத சொல்லிருவீங்க. டோ f பை டோ y என்னடா கண்ணு வரும்? ஆ, ஸ்பிளிட் பண்ணிக்கலாமா? x ஸ்கொயர் ஓகே. பிளஸ் டோ பிளஸ் பை டோ y ஆஃப் y ஸ்கொயர். சொல்றேங்க. எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்சியேஷன் 0 ஆயிடும். சூப்பர்மா. வெரி குட், வெரி குட். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் இது வந்து 2y டோ எஃப் பை டோ ஒய் வந்து பரவாயில்லைங்க. மேத்ஸ் பசங்க கூட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நீங்க சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. வெரி குட். சூப்பர்மா. சரி ஓகே. ஓகே இப்ப என்ன பண்ண போறோம்னா, செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்ப என்ன ஓகே ஆகும்? டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் என்னது? இதனுடைய எகைன் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். என்ன வரும் பார்க்கலாமா? டோ ஓகே பை சார். டோ எக்ஸ் ஆஃப் 2x. அப்ப என்ன? 2 இஸ் கான்ஸ்டன்ட். டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஆமா இதோட வேல்யூ சார். என்ன? டெரிவேட்டிவ் ஆஃப் இஸ் 1 therefore end of result 2. இது யாரு? டோ ஸ்கொயர்ட் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டுமா. ஓகே சார். டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டாங்கன்னு. இல்ல இல்ல சார். சேம் ஐடியா here. டோ ஸ்கொயர்ட் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டோ பை டோ ஒய் ஆஃப் 2y. Is correct? ஆமா. 2 is constantly taking outside, therefore 2 into dou y by dou y that is equal to 1. இதனோட ஆன்சர் 1 ஆயிரும். அப்ப again equal to 2 னு வரும். ஓகேவாமா? ஓகே சார். சரி. இப்ப மூணாவது டேர்ம் யாரு? மூணாவது டேர்ம் தான் வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். இதுனா கூட ஓகே வேரியபிள் ஒரே வேரியபிள் அதனால ஒரே வேரியபிள் வச்சு போட்டுருவீங்க. மூணாவது கேஸ் யாரு? டோ ஸ்கொயர்ட் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் டாக்கன்னு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டோ பை டோ எக்ஸ் வெளியே எடுத்துக்கோங்க. என்ன கிடைக்கும்? டோ எஃப் பை டோ ஒய்யோட வேல்யூ. என்ன பண்ணலாம்? டோ எஃப் பை டோ ஒய்யோட வேல்யூ. ஓகே. ஓகேங்களா? அப்ப என்ன கிடைக்கும்? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் என்ன? இது என்ன டோ எஃப் பை டோ ஒய்? 2y. 2y. சரியாம்மா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஓகே. பண்ணிங்க. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ங்கும் போது 2வும் கான்ஸ்டன்ட் ஒய்யும் கான்ஸ்டன்ட். 2வும் கான்ஸ்டன்ட் ஒய்யும் கான்ஸ்டன்ட். அப்ப ரெண்டுமே கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்டோட டெரிவேட்டிவ் என்ன? 0. அப்போ டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் இஸ் வேல்யூஸ் இஸ் 0. இதுதான் பேசிக் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ், தேர்ட் டெரிவேட்டிவ்ங்கிற வரைக்கும் போனாலும் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல நம்மளுக்கு பேசிக் கான்செப்ட் இதுதான். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. ஒரு பேசிக் ப்ராப்ளம் போட்டிருக்கிறோம். போக 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 இன்னும் கொஞ்சம் ஹெவியான ப்ராப்ளம் கூட போடலாம். தட் மீன்ஸ் இப்போ ரெண்டாவது கொஸ்டின் கூட போறோம்னு வச்சுங்களேன். ரெண்டாவது கொஸ்டின்ல வந்து இஜெட்னு வச்சுங்களேன். இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய்னு வருது. இது எப்படி போடலாம்? எனி ஐடியா? ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும்? டோ இஜெட் பை டோ எக்ஸ். என்னடா கிடைக்கும்? நீங்க டக்குன்னு சொல்ல முடியுமா? டோ டோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஒய் பை டோ எக்ஸ் வந்து டோ பை டோ எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய். ஒய் வந்து கான்ஸ்டன்ட். வில் டேக்கிங் அவுட் டோ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். 2x. அவ்வளோதான். 2எக்ஸ் ஒய்னு ஆயிடும். இதில் எனி டவுட் இருக்குதா? சூப்பர்மா. வெரி இல்லை. குட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி டோ இஜெட் பை டோ ஒய் என்னடா வரும் சொல்றேன்னு டேரக்ட் ஆன்சர் சொல்லு பார்க்கலாம். அதுவும் இல்லை இல்லை சார். டூ டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட். டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் வந்து 1. தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். புரியுதா? ஓ ஓகே சார். அப்போ இது அந்த எக்ஸுக்கு பண்ணுறப்ப மட்டும்தான் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், ஒய்க்கு பண்ணுறப்ப எக்ஸ் அப்படியே அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா இது ஓகே. மல்டிபிகேஷன் அடிஷன் இல்லை. அடிஷன் தான் வேற ஆன்சர். நல்லா பார்த்துங்க. அடிஷன் செப்பரேட் வந்து அது வேற ஆன்சர். மல்டிபிகேஷன் டிவிஷன் அதுக்கு வேற ஆன்சர். சரிங்களா? சார் இப்போ இது அடிஷனாக இருந்துச்சுன்னா 2xஆ வந்திருக்குமா சார்? அடிஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ங்கும் போது அது எக்ஸ்ங்கிற டேர்ம் 0 ஆயிரும்ல.
ஆமா சார். ஓகே, ஓகே. வேரி மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ் ஸ்கொயர்டே வெளிய எடுக்கிறோம். கரெக்ட்டுங்களா? எக்ஸ் ஆ, ஸ்கொயர்ட் தூக்கி வெளிய போடுறோம். ஒய்க்கு மட்டும் பண்றோம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டு 1 தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்ட்ன்னு வருது. கரெக்ட்டாடா கண்ணு? ஆமா சார். சரி, இப்ப அடுத்த ஒர்க் என்ன? டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? டோ ம். பை டோ எக்ஸ் ஆஃப் இந்த டேர்ம். கரெக்ட்டுங்களா? இதனுடைய டெரிவேட்டிவ். ஆமா சார். டோ இசட் பை டோ எக்ஸ் இதனுடைய டெரிவேட்டிவ். சரியாம்மா? ம். அப்ப என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். 2xy 2xyல வந்து 2y வந்து கான்ஸ்டன்ட். x ஓட டெரிவேட்டிவ் என்ன? 1. ஆமா. அப்ப டோ 1 ஸ்கொயர் z பை டோ x ஸ்கொயர் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 2y ன்னு வரும். கரெக்ட்டா கண்ணு? டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டா கண்ணு? சார் எனக்கு இந்த ஸ்டெப் புரியல சார். போட்டு காட்டிடுறேன் கண்ணு அகைன். ஏன்னா ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ண உனக்கு போட முடியல. போட்டு காட்டிடுறேன். ம். ஆ. டோ ஸ்கொயர் z பை டோ இல்ல x. சார் எப்படி அந்த டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அது அது எப்படி அந்த இதா எழுதுனீங்கன்றது எனக்கு புரியல. ஆ, ஓகே. ம். அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ். செகண்ட் டெரிவேட்டிவ் யார பண்ணுவ? இவன தான பண்ணுவ அகைன். ஆமா சார். அப்ப என்னது? டோ பை டோ எக்ஸ் யார டெரிவேட்டிவ் பண்ற? சார் நம்ம 2xy தானே சார் டெரிவேட் பண்ணுவோம் திருப்பியும். 2xy தான். 2xy தான். இதனோட வேல்யூ தானே. ஓ, இதனோட வேல்யூ தானே 2xy. ஆ, ஆமா சார், ஆமா சார். ஆ அப்ப அதுதான் அதனால தான் எழுதிக்கிறேன். அப்ப இங்க என்ன கிடைக்கும்? 2y வெளிய எடுத்துருவ. டோ பை ஆ, டோ எக்ஸ் ஆஃப் என்ன கிடைக்கும்? எக்ஸ் எக்ஸ். கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 2y ன்னு வருது. புரிஞ்சுதுங்களா? டவுட் இருக்குதுங்களா? புரிஞ்சு சார். சரி, இதே ஐடியாக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? டோ ஸ்கொயர்ட் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர்ட் கண்டுபிடிப்போம். கரெக்ட்டுங்களா? இதனோட ஆமா டெரிவேட்டிவ். சார். இதனோட டெரிவேட்டிவ் என்ன கிடைக்கும்? டோ ஸ்கொயர்ட் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர்ட் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்டோட டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டைரக்ட் என்னாவும் 0 ஆயிரும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது. ஒய்ங்கிற டேர்ம் இல்ல. ஆமா சார். அப்ப ஒய்ங்கிற டேர்ம் இல்லைன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாம்மா? முடியுது சார். அப்புறம் அடுத்தது என்ன? டோ ஸ்கொயர்ட் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய் இது என்ன கிடைக்கும்? ஆ, டோ பை நம்ம டோ எக்ஸ் டோ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டோ. எக்ஸ் கரெக்ட்டுங்களா? ஆ, இல்ல நீ ஆமா போடலான்னு சார். போட்டுக்க. என்ன வரும்? நீ இன்னொரு டைம் என்ன வரணும்? நீ சொல்றது கரெக்ட் தான். நான் அத ஸ்கிப் பண்ணாலும் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. டோ பை டோ ஸ்கொயர் z பை டோ எக்ஸ் டோ ஒய் கரெக்ட்டுங்களா? அது எப்படி எழுதலாங்கிறீங்க? டோ பை டோ டோ எக்ஸ் ஆஃப் பை டோ பை எக்ஸ். டோ டோ z பை டோ ஒய் கரெக்டாமா? ஆமா சார். அப்ப டோ பை டோ எக்ஸ் ஆஃப் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குமா? எக்ஸ் ஸ்கொயர் ஆமா டெரிவேட்டிவ் சார். 2x. இதுதான் இதனோட டெரிவேட்டிவ் வேல்யூ. ஓகேங்களா? ஓகே சார். புரிஞ்சுதுங்களா? டவுட் இருக்குதுங்களா? இல்ல சார். சார் இப்ப அந்த எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்குன்னா அந்த இடத்துல தான் இத டிஃபரன்ஷியேட் பண்ணுமா சார்? ஆமா, எக்ஸ் ஸ்கொயர்ங்கிற இடத்துல தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஓகே சார். எக்ஸ் இருந்தா எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். y இருந்தா y வித் ரெஸ்பெக்ட் டு yங்க வரும்போது y மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x எல்லாம் கான்ஸ்டன்ட் ஆயிரும். நீ எந்த வேரியபிளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றியோ அந்த வேரியபிள் மட்டும் பண்ணிட்டு மீதி இருக்கிற வேரியபிள தூக்கி வெளிய போட்டுறணும். ஓகே சார். இதுதான் பார்ஷியல் டெரிவேட்டிவோட பேசிக் ஐடியாவா. எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார் இப்போதைக்கு ஜாலியா தான் எனக்கு இருக்கும். இல்ல இது தெரிஞ்சாதான் நம்ம